ரவுடியின் வங்கிக் கணக்கில் 2.5 கோடி ரூபாய் வந்தது தொடர்பாக போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். கனரா வங்கி நிர்வாகம் காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் ரவுடி அசோக்குமாரின் வங்கிக் கணக்கு தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது. ரவுடி அசோக்குமார் மீது கொலை, அடித்தடி என 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அசோக்குமார் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவருடைய வங்கிக் கணக்குக்கு பணம் அனுப்பிய 7 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலூரில் ரவுடி அசோக்குமார் வங்கிக் கணக்கில் 2.5 கோடி ரூபாய் பணம் வந்த விவகாரம் பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன் இணைக்கிறார். கண்ணதாசன், முழு விவரங்கள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள பேர் பெரியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அசோக்குமார். இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக உள்ளார். இவர் ரவுடி அசோக்குமார் மீது அடிதடி, ஆள்கடத்தல், கொலை வழக்கு உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. இவருக்கு பண்ருட்டி அருகே உள்ள முத்தாண்டிக்குப்பம் கனரா வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளார். இந்த வங்கிக்கு கடந்த ஜூலை மாதம் மட்டும் சுமார் 2.5 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் வந்துள்ளது. இந்த 2.5 கோடி பணம் பல்வேறு கணக்கு, அதாவது வங்கி கணக்குகளிலிருந்து வந்துள்ளது. 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் என ஒரு மாதத்தில் 2.5 கோடி வந்ததால் சேமிப்பு கணக்கிற்கு எப்படி 2.5 கோடி ரூபாய் வந்தது என்று வங்கி நிர்வாகத்திற்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. கனரா வங்கி நிர்வாகம் இது குறித்து காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் உடனடியாக தன்னுடைய நண்பர்கள் 7 பேர் கணக்கிற்கு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆன்லைன் மூலம் அசோக்குமார் பணத்தை அனுப்பிவிட்டார். அதாவது சிறு 20 லட்சம், 30 லட்சம் என கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அளவிற்கு பணத்தை மற்ற வங்கி கணக்கிற்கு 7 பேருக்கு அனுப்பிவிட்டார். மீதமுள்ள 50 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் தற்போது உள்ள நிலையில் வங்கி கணக்கினை தற்போது போலீசார் முடக்கி உள்ளனர். மேலும் அசோக்குமார் தற்போது தலைமறையாகிவிட்ட நிலையில் அவர் பணம் அனுப்பிய 7 பேரிடமும் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவருக்கு வந்த வங்கி கணக்கில் அவர் கணக்கிற்கு அனுப்பப்பட்ட வங்கி கணக்கு எண்களையும் விசாரித்து வருகின்றனர். அவர்களுடைய வங்கி விவரங்களையும் கேட்டு தற்போது போலீசார் இந்த முடக்கி விட்டனர். ரவுடியின் வங்கி கணக்கிற்கு சுமார் 2.5 கோடி ரூபாய் வந்த சம்பவம் காவல்துறையினர் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்பட்டதுடன் விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ரவுடிக்கு எதற்கு 2.5 கோடி ரூபாய் பணம் வந்தது, ஏதாவது கூலிப்படை செய்வதற்காக, ஏதாவது ஒரு பணியை அவர் மேற்கொள்வதற்காக இந்த பணம் அனுப்பப்பட்டுள்ள என்ற கோணத்திலும் போலீசார் தற்போது விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.